அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளிவரக்கூடிய பல்வேறு முக்கியமான அறிவிப்புகள நம்ம வீடியோவா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதுல பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுடைய கடந்த ஆகஸ்ட் 11 கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில அ திருமதி சௌமியா அன்புமணி அம்மா அவங்க பேசும்போது, அவங்க ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்த பதிவு பண்ணாங்க. இது அனைவருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரவேற்கத்தக்க ஒரு கருத்து. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மாநகராட்சி, அப்புறம் பேரூராட்சிகள்ல அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அவங்கள ஒப்பந்த முறைகள்ல போஸ்டிங் போடுறாங்க. இதனால 50,000 அரசு வேலைகள இழந்திருக்காங்க. இது அந்த இது மட்டும் இல்ல. மீன்ஸ் நம்ம டிஎன்இபில, அப்புறம் பள்ளிக்கல்வித்துறையில, இதுலயும் பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான் ஒப்பந்த அடிப்படையில தான் போஸ்டிங் போடுறாங்க. ஒப்பந்த அடிப்படையில பணியாற்றப்போது, அவங்களுடைய உழைப்பும், ஊதியமும் என்ன பண்ணுது? சுரண்டப்படுது. மனித உரிமை மீறல்கள் நடக்கிறது. சமூக நீதி, இடஒதுக்கீடு என்ற பேச்சுக்கு இடமில்ல. அப்படின்னு ஒரு கருத்த அவங்க வலுவா பதிவு பண்றாங்க. ஸோ கவர்ன்மென்ட் டிபார்ட்மெண்ட்ல அவுட்சோர்சிங் முறைய முழுமையா ஒழிக்கணும்னு சொல்லி, பாமக எம்.எல்.ஏ. உடைய திருமதி சௌமியா அன்புமணி அம்மா அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப அவுட்சோர்சிங்ன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே தெரியாது இல்லைங்களா? அவுட்சோர்சிங்ன்னா என்ன அப்படின்னா, தமிழகத்தினுடைய நம்ம தமிழகத்தில உடைய தமிழக அரசுல உள்ள பல்வேறு துறைகள்ல உள்ள அந்த காலி பணியிடங்கள, அரசு தேர்வு வாரியமான டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, அப்புறம் டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த மாரி தேர்வு வாரியங்கள் மூலமாக எக்ஸாம் வச்சு ஃபில்லப் பண்ணாம, இந்த மாரி ஒப்பந்த அடிப்படையில மாத தொகுப்பூதியமா ஒரு ஒரு சம்பளத்த குடுத்து எடுப்பாங்க. வேலையில்லாத சூழலு, வேலையில்லா திண்டாட்டம், ஃபேமிலியுடைய ஃபினான்சியல் பேக்ரவுண்டுக்கு என்ன பண்றாங்க அவங்க? பல பேர் அதுக்கு அப்ளை பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணுவாங்க. இப்படி ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு மாதம் இவ்வளோதான் ஊதியமா குடுப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு இன்கிரிமென்ட்டும் கிடையாது. ஒரு இஎஸ்ஐயோ, ஒரு பிஎஃப்போ, ஒரு தீபாவளி, இந்த பொங்கலுக்கு வரக்கூடிய போனஸோ எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது. அவங்க முழுக்க முழுக்க அந்த மாத ஊதியத்த நம்பி தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா, அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கானது அதே அலுவலகத்துல பெர்மனன்ட்டா ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்குக்கு இணையா தான் அவங்க அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப இதுதான் என்ன சொல்றாங்க, அந்த அம்மா பேசும்போது சொன்னாங்க, "சமூக நீதி இங்க எங்க இருக்கு? நீங்க ஒரு போஸ்டிங் போடுறீங்கன்னா, அத எக்ஸாம்ல வச்சு நீங்க ஃபில்லப் பண்ணலாம். அவுட்சோர்சிங்ல மூலம்னா நீங்க போடுறனால, அதனால யாருக்கு பாதிப்பு அப்டின்னா, அந்த வேலையில வரவங்களுக்கு தான் பாதிப்பு." உடனே கேட்பாங்க, "நீங்க ஜாயின் பண்றீங்க?" அப்படின்னு கேட்பாங்க. எல்லாருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒரே மாரி இருக்காது இல்லைங்களா? அப்ப என்ன பண்றாங்க, அவங்க உள்ள வராங்க. அப்ப இது நாட் ஒன்லி மின்சார வாரியம் தமிழகத்தில உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒப்பந்த அடிப்படையில பணிபுரியறவங்க பணிபுரிந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய உழைப்பும், ஊதியமும் சுரண்டப்படுதுங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. சேம் ஒர்க் தான். ஸோ அவங்களுடைய உழைப்பு, ஊதியம் சுரண்டப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்ப உள்ள நம்மளுடைய சிஎம் சார் அவருடைய வாக்குறுதியில சொல்லியிருக்காரு. 5 வருடங்களுக்கு மேல ஒப்பந்த அடிப்படையிலயோ, தினக்கூலியாவோ பணிபுரிந்தாங்கன்னா, அவங்களுடைய போஸ்ட் கன்ஃபார்ம் செய்யப்படும்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாரி ஒர்க் பண்றவங்கள கன்ஃபார்ம் பண்ணலாவதும், இந்த ஒப்பந்த அடிப்படையில இது நாள் வரைக்கும் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லாம ஒர்க் பண்ண ஊழியர்களுக்கு, அது ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். ஆனா, அத சார் பண்ணுவாங்களான்னு தெரியல. இதே மாரி பார்த்தீங்கன்னா, அவன் டாஸ்மார்க்லயும் இந்த மாரி ஒர்க் பண்றாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுடைய பார்ட் டைம் டீச்சர்ஸ் அவங்க போராட்டம் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்ம காலேஜ்ல உள்ளவங்க, கெஸ்ட் லெக்சரர் இருக்காங்க இல்லையா? அவங்க. அப்புறம் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்ல, வருவாய் துறையில, ஓகேங்களா? இந்த மாரி பல்வேறு துறைகள்ல இந்த மாரி அவுட்சோர்சிங் மூலமா ஆள் எடுத்து, அவங்க டிபார்ட்மெண்ட்ல போஸ்டிங் போட்டுருவாங்க. அவங்களுக்கு எந்தவித சலுகையும் கிடையாது. ஒரு மெடிக்கல் பெனிஃபிட்டும் கிடையாது. அவரு வேலை செய்யும்போது மரணமடைந்தா கூட, அவருக்கு அரசு ஊழியருக்கான சலுகை எதுவுமே கிடைக்காது. மரணமடைந்தா கூட கிடைக்காது. அப்ப இந்த உழைப்பும் ஊதியமும் இது பண்றாங்க இல்லையா? சுரண்டப்படுறது தான்.
அவங்க வந்து ஆணித்தரமா வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட்சோர்சிங் முறைய வந்து முழுமையா ஒழிச்சு, அந்த போஸ்ட்ட இனி வருங்காலங்கள்ல அவுட்சோர்சிங் எடுத்த வரைக்கும் ஓகே. இனிமே என்ன பண்ணணும் அவங்க அவுட்சோர்சிங்ல எடுக்காம, அவங்க என்ன பண்ணணும் பெர்மனன்ட் ஸ்டாஃபா எடுக்கணும். ஏற்கனவே எடுத்தாங்க அவுட்சோர்சிங்ல அவங்களுடைய திறமை அனுபவத்த என்ன பண்ணணும் அவங்க பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது. இந்த மாரி எல்லா போஸ்ட்டையும் அவுட்சோர்சிங்லயே போட்டாங்க அப்படின்னா, எல்லா போஸ்ட்டையும் பெர்மனன்ட்டா தேர்வு வாரியங்கள் மூலமா அவங்க ஃபில் அப் பண்ணாங்கன்னா, அரசாங்கத்துக்கு அளவுக்கு அதிகமான வேக்கன்சிய வந்து ஃபில் அப் ஆகும். ஃபில் அப் ஆகும்போது, இந்த மாரி தேர்வுகளுக்காக பிரிப்பேர் பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வேக்கன்சி அதிகமாக கட் ஆஃப் கம்மியாகும். கட் ஆஃப் கம்மியானா அதிகமான பேர் தேர்ச்சி பெற வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்க அப்படி பண்ணாம, ஒரு 100 போஸ்ட் இருக்கு அப்படின்னா, அதுல 50 போஸ்ட், 60 போஸ்ட்ட ஒப்பந்த அடிப்படையில போட்டு, வெறும் 40 போஸ்ட் மட்டும் என்ன பண்றாங்க இவங்க இது பண்றாங்க. ஸோ அது மாறணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு குறிக்கோள். ஸோ மேம் சொன்னது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அருமையான பாயிண்ட். இது வந்து அப்படியே வந்து அன்னைக்கு ஒரு நாள் அவங்க பேசி அப்படியே போயிறக்கூடாது. திரும்ப வந்து அ சௌமியா அம்மா வந்து இத இன்னும் ஆணித்தரமா, அழுத்தமா அவங்க பதிவு பண்ணி, நம்ம சிஎம் சாருக்கு இந்த மேட்டர கன்வே பண்ணி, ஸோ ஒப்பந்த அடிப்படையில ஒர்க் பண்ணக்கூடியவங்கள, அவங்களுடைய அனுபவத்தின் மூலமாக அவங்க அவங்கள வந்து பணி நிரந்தரம் பண்ணணும். இனி வருங்காலங்கள்ல அவுட்சோர்சிங்ல போஸ்டிங் போடாம, அந்த போஸ்டிங் எல்லாம் டிஎன்பிஎஸ்சியுமோ, இந்த மாரி டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வு வாரியங்கள் மூலமாக ஃபில் அப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு காமன் மேனா வந்து நம்மளுடைய இது. ஸோ அத அவங்க வந்து எந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு நான் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா கடந்த வாரம் நம்மளுடைய எல்லா நியூஸ் பேப்பர்லயும், நியூஸ் சேனல்லயும் அனைவரும் வந்து விரும்பி கேட்ட ஒரு நியூஸ் வந்து இதுதான். அனைவருமே இத என்ன பண்ணாங்க அவங்க அப்ரிசியேட் பண்ணாங்க. ஸோ அந்த மாரி ஒரு மேம் ஸ்பீச்சு. இது அன்னைக்கு ஒரு நாள்ல போயிறக்கூடாது. இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு மனித உரிமை மீறல்கள்ல நடக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? சமூக நீதி, இடஒதுக்கீடு பேச்சுக்கு இடம் இல்லங்கிறாங்க. இது என்ன பண்ணணும் அவங்க, சமூக நீதி, இடஒதுக்கீட கொண்டு வந்து அவங்கள முறைப்படுத்தி, அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பண்ணணும். இனி வருங்காலங்கள்ல அவுட்சோர்சிங்ல போஸ்டிங் போடாம, எல்லாத்தையும் தேர்வு வாரியங்கள் மூலமா ஃபில் பண்ணணும். அதுக்கு இந்த அரசாங்கம் ஸ்டெப் எடுக்க, நம்ம சிஎம் சாருக்கு இந்த மேட்டர மேம் வந்து கொண்டு போகணுங்கிறத, ஒரு தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு அ பண்ணக்கூடியவங்க சார்பா நான் வந்து இந்த இத சொல்லிக்கிறேன். நீங்களும் இத அப்ரிசியேட் பண்றீங்களா? இல்ல இது பண்ணீங்களான்னு கமெண்ட்ல பதிவிடுங்க. தேங்க் யூ.